மனோஜ் அவர் இறந்தது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் இவ்வளோ பேரோட ஒரு நல்ல மனசு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே புரிய வந்தது. நம்மள்ட்ட ஒரு சாபம் இருக்குமா, உயிரோட இருக்கிற நம்ம கொண்டாட முடியும், செத்த பிறகு நம்ம கொண்டாடுறது நம்மளோட கேரக்டர் இருக்க உள்ள அவனை தூத்துறது கழுவி ஊத்துறது, அவனை போட்டு என்னவோ உலகத்திலேயே அவன் தான் ஒரு அயோக்கிய மாதிரி பேச, செத்த பிறகு கண்ணீரை விடுறது, அவர் அதை நல்லது செஞ்சாரு, இருக்கக்குள்ள எங்கடா போனீங்க எல்லாரும். பாரதி ராஜாவுக்கு பெரிய கலைப்பு. பாரதி ராஜாவும் இவ்வளோ நேட்டிவிட்டியோட படம் எடுத்தவர் பையனை எப்படி இறக்கணும்னு இறக்கியிருக்காரு. ஃபுல்லாக மேக்கப் போட்டு கலராக மாற்றுறாரு. ரஜினிகாந்தெல்லாம் கருப்பாகவே நடிக்க வச்சிங்கன்னா இவர் அப்படியே நடிக்க வச்சிருக்கலாம். எவ்வளோ வில்லேஜ் சப்ஜெக்ட் இருந்தது. இவ்வளோ பெரிய இயக்குனர் சிகரத்துக்கு பையனை இறக்க தெரியல இல்லைம்மா, அதுதான் ப்ரெஷர். இதெல்லாம் முள் கிரீடமா. மனோஜ் கிரியேஷன்ஸ் அந்த பையன் ஓடியாருவா பாருங்க, அவர்தான் மனோஜ். அந்த தாஜ்மஹால் எடுத்தார்ல ஒரு தோல்வி தானே ஆனிச்சு. அடுத்த படத்தை எடுக்க கொடுத்துருக்கணும்ல, வேற யார்ட்டையும் கொடுத்து படத்தை எடுக்க வச்சிருக்கணும். 1000 பேர் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் ஆகி, நீ வெற்றிமாறனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாருக்கிட்ட அசிஸ்டண்டா இருந்து தரணும். கூப்பிட்டு என் பிள்ளைக்கு 2 படம் இருந்தாலும் எடுக்க போறாங்க. அப்ப சங்கர்கிட்ட போய் இந்திரன் படம் ரஜினிக்கு டூப் போட்டு இருக்காப்புல, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பம்பாயில அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்ப பம்பாய் மணிரத்னத்துக்கிட்ட இன்ட்ரோ ஆன நீங்க எங்கேயுமே சறுக்கி அவரே வாயினால சொல்றாரு, எங்க அப்பா தான் எனக்கு சறுக்குதான்னு தெரியல. ஏன்னா பெரிய லெஜெண்டுமா பாரதி ராஜா. ஒருவேளை அவரோட பிள்ளைங்கிற அடையாளம் கூட எனக்கு சறுக்குதான்னு தெரியல. எல்லார் வீட்லையும் இந்த பிரச்சனை இருக்கு. தான் பிள்ளைங்க வந்து தடுமாறி கீழே விழுந்துருன்னு சின்ன பிள்ளைல தூக்கி பிடிக்கிறாங்கல்ல நடவண்டியோட. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு 40 வயசு 50 வயசு வரையுமே அந்த பிள்ளை விழுந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? விட்டுணும் கையில் என்னது பண்ணிட்டு போடா. எதுக்குமா காசு பணம், எது யாருக்குமா சேர்க்குறீங்க, யாருக்கு அப்படி சம்பாதிக்கிறீங்க? ஒன்னே காசு பணத்தை சம்பாதிங்க, காசு பணம் சம்பாதிச்சா பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க, அழிச்சிட்டு போட்டோம். என்ன இருக்கு இப்ப? நேற்றுக்கு வரைக்கும் மனோஜை பற்றி யாராவது எங்காவது பேசியிருக்காங்களா? இன்னைக்கு அவங்க எல்லாம் அவங்க வீட்டு வேலைக்காரி சொல்கிறாங்க, நல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. திறமசாலி அவ்வளோ பேர் வந்தாங்கம்மா, இண்டஸ்ட்ரியே வந்துச்சுமா. இப்போ அங்கே வந்தவங்க மனோஜுக்கே யாரும் வரலம்மா, பாரதி ராஜாவுக்கும் வந்தாங்கம்மா. உங்களுக்கான முகவரியே என்ன நீங்கள் அழிக்கலை, அப்புறம் எப்படி உங்கள் பிள்ளைங்க முகவரி எழுதும்? வாய்ப்புகளை வழங்கணுமா பிள்ளைங்கள்ட்ட? டிப்ரெஷன் இருந்திருக்குமா, அப்படியே பயங்கரமாக டிப்ரெஷன் அப்படியே இருந்திருப்பாங்க. கன்சியூம் ஆல்கஹால் பண்ணியிருப்பாங்க அதிகமாக. நிறையா இருக்குமா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு இறப்பு காரணிகள் என்பது எவ்வளோ விஷயங்கள் அதை பற்றியான சிந்தனைகள். நம்மளை விட எந்த எள்ளளவும் தகுதி இல்லாத ஒருத்தன் முன்னேறி போகிறான், நம்மளால் முன்னேற முடியல கூட ஒரு வெறி வருப்பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ஜீரணிக்க முடியாதுமா அந்த வெறி. விஜயகாந்த் ஒரு மனுஷன் இருந்தார், இருக்க உள்ள ஒரு ரோல் பண்ணாதவனே கிடையாது. எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. இன்னைக்கு எனக்கு நல்லது செஞ்சாரு, உனக்கு நல்லது செஞ்சாரு, அப்படி சோறு போட்டாரு, இப்படி சோறு போட்டாரு. இருக்கக்குள்ள எங்கேயா போயிருந்தீங்க இவ்வளோ பேரும்? சித்த பிறகு எல்லாரையும் வந்து புகழ்ந்து என்னமாக போகுது. நான் இளையராஜா சார் அடைஞ்ச உயரத்தை அவங்க பிள்ளைங்க அடையலாம். பவதாரணி இறந்தே போயிட்டாங்க, கேன்சர். பவதாரணி குரல் இங்கே யார்ட்டையுமே கிடையாது. இன்னொரு பாடகெல்லாம் இங்கே வரவே முடியாது. பவதாரணி குரல் இங்கே இல்லை. யாருமே வேணுமோ பாடி காட்டலாம். சித்ரா மாதிரி காமன் வாய்ஸ், உங்கள் வாய்ஸ் கூட சித்ரா வாய்ஸ் தான், காமன் வாய்ஸ். ஆனால் பவதாரணி குரல் அடி நாதம், இங்கேருந்து ஒரு குரலே அடியிலேருந்து ஒரு சந்தோஷமான பாட்டு கேட்டாலுமே கண்ணு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். பவதாரியோட வாய்ஸ் இதெல்லாம் மாஸ்டரோட பொண்ணு மாதிரி செத்து போச்சுமா. இன்னைக்கு வந்து விஜய் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறான்னு சொன்னாரு? 200 கோடியா ஒரு படத்துக்கு? எத்தனை கோடி அவங்க அப்பா லாஸ் பண்ணியிருக்காரு எஸ் சந்திரசேகர். ஒரு படத்துக்கு ஒரு வீட்டை தங்குறாரு. வித்து எடுத்து சாதாரணமா உருவாக்கலாமா விஜய்? அவரு அவ்வளோ பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க. அது விட்டு 200 கோடி உச்ச நட்சத்திரமா போயின்னு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்திருக்காரு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். மனோஜ் அவர் இறந்தது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் அவர் இவ்வளோ பேரோட ஒரு நல்ல மனசு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே புரிய வந்தது. நீங்கள் நேற்று பர்சனலாகவே போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார் சொன்னோன்னு நினைக்கிறீங்க? மனோஜை பிரிந்து வாழ்கிற அந்த குடும்பத்தினோட ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்தி கொள்கிறேன். அவருடைய நண்பர்களுக்கு, அவரோட உற்றார் உறவினர்கள்லாம் இதுலேருந்து மீண்டு வரணும். நம்மள்ட்ட ஒரு சாபம் இருக்குமா, உயிரோட இருக்கிற நம்ம கொண்டாட மாட்டோம், செத்த பிறகு நம்ம கொண்டாடுறது. நம்மளோட கேரக்டர், நம்மளுடைய கல்ச்சரே அதுதான். இருக்க உள்ள அவனை தூத்துறது கழுவி ஊத்துறது, அவனை போட்டு என்னவோ உலகத்திலேயே அவன் தான் ஒரு அயோக்கிய மாதிரி பேசுறது, செத்த பிறகு கண்ணீரை விடுறது, அவர் அதை நல்லது செஞ்சார். இருக்கக்குள்ள எங்கடா போனீங்க எல்லாரும்? ஒரு மனுஷன் இருக்கிறான்ல, அப்போ எங்கே போனீங்க எல்லாரும்? அவனோட இன்னொரு நெகட்டிவ் தாட்டை தானே பேசிட்டு கிடந்தீங்க. அவனால் பலனடைஞ்சவங்க கூட வந்து வெளில சொல்லணும்ல. விஜயகாந்த்னு ஒரு மனுஷன் இருந்தார், இருக்க உள்ள ஒரு ரோல் பண்ணாதவனே கிடையாது. எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க.
இன்னைக்கு எனக்கு நல்லது செஞ்சார், உனக்கு நல்லது செஞ்சார், அப்படி சோறு போட்டார், இப்படி சோறு போட்டார். இருக்கக்குள்ளே எங்கேயா போயிருந்தீங்க இவ்வளோ பேரும்? செத்த பிறகு எல்லாரையும் வந்து புகழ்ந்து என்னமாக போகுது? எவ்வளோ பேருமா பொலிட்டீஷியன், நல்ல பொலிட்டீஷியன்லாம் இறந்த பிறகு அவனை பற்றி பேசிட்டு இருப்பான். இந்த மனோஜ் எல்லாம் வந்துமா, எனக்கு அது எப்படி ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. 99 அவருக்கு படம் வருது தாஜ்மஹால். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ராக்சர் கையில், வலது கையில், சின்னதில் பெருசு தான். அப்போ தென்னமரக்குடின்னு சொல்லி எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் ஒரு திருவாரூர் பக்கம் உள்ள ஊர், அங்கே வந்து வைத்தியத்துக்கு போயிட்டு, இப்போ எங்கள் ஊர்லேருந்துலாம் ரொம்ப தூரம் டவுன்லாம், திருத்துறைப்பூண்டிங்கிற ஊரில் டீ சாப்பிட்டுட்டு, அப்போ அந்த ஆடியோ கேசட் வந்துருந்தது தாஜ்மஹால், அது நீ வருவாயன, ரெண்டும் ஒரே பேரலாக வந்த படம் பார்த்திபனுக்கு. அந்த வாங்கி அந்த காரில் போட்டு கேட்டோம். பாட்டு திருப்பாச்சியார் வேலை இருந்துச்சு, அவ்வளோ கனெக்ட் ஆகலை. ரெண்டாவது அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை கேட்குற அளவுக்கு புரியல் இல்லை எனக்கு. அப்போ என்ன வயசு இருந்திருக்க போது எனக்கு? 6வது 7வது படிச்சிருப்பேன், 9வது படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய புரிதல் இல்லை. அந்த நீ வருவாயனை தான் கனெக்ட் ஆச்சு எனக்கு. அதை விட்டு அந்த பாட்டை கேட்குறது இன்னமும் அந்த ஞாபகம் பசுமையாக இருக்குது. எங்கள் பக்கத்து ஊர் அண்ணா ஒருத்தர் இளங்குவான்னு 14 காரு அம்பாசிட்டரு, அதில் தான் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம். இன்னமும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்புறம் அந்த படம்லாம் சரியாக போகல. ஆனால் இன்றைக்கும் அந்த படத்தை எடுத்து போட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அந்த கதைக்களம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. அந்த படம் வந்து ஃபிலிம் வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும் படம், இந்த சிகப்பாக இருக்கும் அந்த ஃபிலிம்மு. அது அந்த கதைக்களம் நமக்கு கனெக்ட் ஆகலை. ஒரு அருமையான லவ் ஸ்டோரி, அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பாட்டு எல்லாமே ஹிட்டு, இன்றைக்கும் ஹிட்டு தான். ஆமாம் சார். அது சரியாக போகலை. அப்புறம் பாரதி ராஜாவுக்கு பெரிய கலைப்பு. பாரதி ராஜாவும் இவ்வளோ நேட்டிவிட்டியோட படம் எடுத்தவர், பையனை எப்படி இறக்கணும்னு இறக்கியிருக்கணும். ஃபுல்லாக மேக்கப் போட்டு கலராக மாற்றுறாரு. ரஜினிகாந்தெல்லாம் கருப்பாகவே நடிக்க வச்சிங்கல்ல, இவர் அப்படியே நடிக்க வச்சிருக்கலாம். எவ்வளோ வில்லேஜ் சப்ஜெக்ட் இருந்தது. சமுத்திரத்தில் நடித்தார், நல்ல ரோல் அதில் இவருக்கு. ஆமாம் சார். அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கணும். இவ்வளோ பெரிய இயக்குனர் சிகரத்துக்கு நான் பையனை இறக்க தெரியல இல்லைம்மா பிக்சரில். அவர் சொல்லுவாங்க, வாத்தி விட்டு பிள்ளை எங்கே போய் டியூஷன் போகிறதுன்னு கேட்பாங்க. திருப்பி சொல்லுங்கள். வாத்தி வீட்டு பிள்ளை எங்கே போய் டியூஷன் போகிறது? உங்கள் அப்பாவே பெரிய பண்டிதர், அவர் விட்டு பிள்ளை எங்கே போய் டியூஷன் கற்றுக்க முடியும், படிப்பு கற்றுக்க முடியும்? அதுவே ஒரு கூட ஒரு ப்ரெஷராக இருந்திருக்குமா? அதுதான் ப்ரெஷர். இதெல்லாம் முள் கிரீடமா. இப்போ ஒன்று சொல்லுங்க, இந்த பேச்சு பேசுகிறேன்ல, இவ்வளோ பேச்சு பேசுகிறேன்ல, வாயா ஸ்கூலில் எனக்கு மேடையில் ஏறி 4 வார்த்தை பேச தெரியாது. ஆனால் எல்லா பேச்சு போட்டிலையும் என்னை கட்டாயம் என் பேரை சேர்ப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா நல்லா பேசுவார். ஏய் வாத்தியார் போனேன் இங்கே வா, நீ மேடையில் ஏறு அப்படிம்பாங்க. பே தான் ஒன்றும் தெரியாது. அவர்களே பேச்சாளரா, எனக்கு என்ன இருக்குது அதுக்கு எனக்கு? அதுதான் இவருக்கு இந்த ப்ரெஷர் இருந்திருக்கும். இவர் யாருக்கிட்டே போய் தொழில் கற்றுக்க முடியாது. என் பையன் போய் வேற யார்ட்டையும் ஜூனியர் சார் அவர் இல்லை சார், அவர் சங்கர் அவர்கள் விளக்கத்தை சொல்கிறேன். என் பையன் போய் வேற ஒரு வக்கீல்கிட்ட தொழில் கற்றுக்க முடியுமா? உங்கள் அப்பாவே வக்கீல், நீ என்ன என்கிட்ட வந்துரு. என் பையன் ஏதாவது தடுமாறான்னா, உங்கள் அப்பா வக்கீல் என்னத்தை கற்றுக் கொடுத்தா உனக்கு? பேன்னு இந்த கோட்டில் நிற்கிற ஒரு இளவும் தெரியல உனக்கும்பாங்க. கற்றுக்க முடியல, இங்கேயும் கற்றுக்க முடியல. ஒரு அப்பா ஒரு குருநாதராக மாற முடியாது சில இடங்களில். இதுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. அப்போ சங்கர்கிட்ட போய் இந்திரன் படம் ரஜினிக்கு டூப் போட்டுருந்துருக்காப்புல, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பம்பாயில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ பம்பாய் மணிரத்னத்துக்கிட்ட இன்ட்ரோ ஆன நீங்கள் எங்கேயுமே சறுக்கு இருக்குது. அவரே வாயினால சொல்கிறார். ஒருவேளை எங்கள் அப்பா தான் எனக்கு சறுக்கு தானே புரியலை எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா ஏன்னா பெரிய லெஜெண்டுமா பாரதி ராஜா, 83 வயசாகுது, லெஜெண்ட் அவர். ஒருவேளை அவரோட பிள்ளைங்கிற அடையாளம் கூட எனக்கு சறுக்குதான்னு தெரியல. எனக்கு எதுவுமே கை கொடுக்கலன்னு, சரியாக எதுவுமே போகலை. அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம் நடித்தார், சொல்லாய சூளக்கிளின்னு, நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. அது பாட்டு இன்னமும் ஒரு பேஸ் வாய்ஸில் அந்த பாட்டு இருக்கும். படம் போகல. இது சமுத்திரம், சரத்குமார், பெரிய முரளி பேனர், அது எடுபடாது நமக்கு. இவர் சின்ன சின்ன வேடத்தில் போய் யார்ட்டாவது சான்ஸ் கேட்க முடியுமா? யாரோடைய பிள்ளை வந்து சான்ஸ் கேட்குறது? அவரை நடிக்க வைக்கணும், உருவாக்கியிருக்கணும். டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு 12 வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு சூப்பர் ரோஜாக்களை பார்ட் 2 எடுக்கிறதுக்கு. சிலம்பரசனை வச்சு எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு அவருக்கு. ஃபெயிலியர், எடுக்க முடியலை. அப்புறம் மார்கழி திங்கள்னு ஒரு படம், அதில் அவங்க அப்பா வச்சோன்னா அவர் சொல்கிறாரு, பாரதி ராஜாவை சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் மேலே பெரிய அபிப்பிராயம்லாம் இல்லை, சரி நடிக்க சொல்கிறான், அங்கேருந்து இப்படி நடி அப்படி நடிக்கிறான், நான் எவ்வளோ டைரக்ட் நடிக்கிற உருவாக்கினேன், என்னையே அவன் நடிக்க சொல்கிறான் அப்படின்றது. அப்புறம் ஒரு ஃப்ரேம் எடுத்தான், எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அவர். இப்படியும் சொல்லிட்டு அப்படியும் சொல்லுங்க. இது எல்லார் வீட்லேயும் உள்ள நியூசன்ஸ்மா. அது எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. தான் பிள்ளைங்க வந்து தடுமாறி கீழே விழுந்துருன்னு சின்ன பிள்ளையில தூக்கி பிடிக்கிறாங்கல்ல நடவண்டியோட. நடவண்டி பார்த்துருக்கீங்களா? இப்போ உள்ளவங்களுக்கு எங்கே நடவண்டி தெரிய போகுது? நடவண்டி இருக்கும் தெரியும் சார். இப்படியே நான் இப்போ உள்ள பிள்ளைங்களை சொன்னோம்மா, உங்களை சொல்லலாமா? இப்படியே நடவண்டி பிடிச்சி அழிச்சிட்டே போகணும். அந்த புள்ள விழுந்துரும், நம்ம கூடவே போகணும், பல்லுகள்லாம் அடிபட்டுருன்னு.
ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒரு 40 வயசு 50 வயசு வரையுமே அந்த புள்ள உழுந்துருவான்னு நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? விட்டுணும் கையன்றீங்க. நம்ம என்னது பண்ணிட்டு போடா, என்னது பண்ணு சார். அப்படி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் காலகட்டத்துல தோத்துட்டு வா, அப்போ உயிரோட இருக்க தூக்கி விட்டுறேன்னு சொல்லணும். அப்போ உயிரோட இல்லாத பிள்ளை தோத்துனா எங்க போய் தூக்கி விடுறதுமா? நான் தெம்போட இருக்குள்ளதாமே என் பிள்ளைங்க சர்வே பண்ணணும். தோத்தாங்கன்னா நான் இன்னும் தூக்கி விட்றேன், மறுபடியும் போய் விளையாடுங்கடா, ஜெயிச்சுட்டு வாங்கடான்னு. நான் தளர்ந்து போன பிறகு நீ என்ன ஆக போகுது? விட்டு என்ன ஆகுறது? எதுக்குமா காசு பணம்? எது யாருக்குமா சேர்க்குறீங்க? யாருக்காண்டி சம்பாதிக்கிறீங்க? ஒன்றே காசு பணத்தை சம்பாதிங்க. காசு பணம் சம்பாதிச்சா பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க, அழிச்சிட்டு போட்டோம். என்ன இருக்கு இப்போ? எல்லாத்தையும் கொண்டா வந்தோம். அவர் சொல்கிறாருல, வெறும் ஆளாக தான் வந்தேன் அள்ளிநகரத்துலேருந்து. நீங்கள் சொல்கிறது எப்படி சார்? நான் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், தப்பாக இருக்காது. காசு பணம் எதுக்கு சேர்க்குறீங்க? பிள்ளைங்களுக்கு தானே. அதுக்காக பிள்ளை எப்படி வேணாலும் போட்டோன்றதை விட முடியாதுல்ல சார். அது ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்க வேண்டியதானே. பெரிய லெஜெண்டோட பிள்ளைங்க ஜெயிக்காதுமா. ஸ்டார் வேல்யூ இருக்காது. அடுத்த வாரிசுன்றது இப்போ அதுதான் சார். இளையராஜா சார் அடைஞ்ச உயரத்தை அவங்க பிள்ளைங்க அடையலாமா? பவதாரணி இறந்தே போயிட்டாங்க கேன்சரில். பவதாரணி குரல் இங்கே யார்கிட்டையுமே கிடையாது. இன்னொரு பாடகிலாம் இங்கே வரவே முடியாது. பவதாரணி குரல் இங்கே இல்லை. யாருமே வேணுமோ பாடி காட்டலாம். சித்ரா மாதிரி காமன் வாய்ஸ், உங்கள் வாய்ஸ் கூட சித்ரா வாய்ஸ் தான், காமன் வாய்ஸ் அது. ஆனால் பவதாரணி குரல் அடி நாதம் இங்கேருந்து வரும், குரலே அடியிலேருந்து வரும். சந்தோஷமான பாட்டு கேட்டாலுமே கண்ணு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். பவதாரணியோட வாய்ஸ் அது. அதெல்லாம் மாஸ்டரோட பொண்ணுமா, அது செத்து போச்சுமா. பசங்க 2 பேருமா, இளையராஜா பசங்க. ஒருத்தர் இஸ்லாமியராக அப்படியே போயிட்டார், இன்னொருத்தர் என்னத்தை ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதில் பெருசாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 80-90 வயசு வரைக்கும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பே நீங்கள் உட்காந்துருந்தா அடுத்த ஜெனரேஷன் உள்ளே வராது. நடிகர்கள் அவங்களோட வாரிசு கூட பெரிய அளவில் இப்போ யாரும் பெரிய ஸ்டாரோட பிள்ளைங்க ஜெயிக்காது எல்லா ஃபீல்ட்லேயும். சிவாஜி கணேசன் ஐயா அடைஞ்ச உயரத்தை அவங்க பிள்ளைங்க அடைஞ்சிட்டாங்களா? இல்லைம்மா, ஆக முடியாதுமா. ரஜினிகாந்த் சார் உயரத்தை அவங்க பிள்ளைங்க அடையாது. கமலஹாசன் சார் உயரத்தை அவங்க பிள்ளைங்க அடையாது. ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே தன்னை செதுக்கிறதுலே டயத்தை ஓட்டிடுவாங்க. கமலஹாசன் ஒரு விஷயம் இப்போ ஏஐ வந்திருக்குமா, ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்துட்டார். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை. ஆக்சுவலாக பிள்ளைங்க தான் அனுப்பியிருக்கணும், நீங்கள் ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. அதான் பிள்ளைங்களை உருவாக்குறது. முதல்ல நம்ம உருவாகிறோம். ஒரு 40 வயசு வரைக்கும் நம்ம உருவாகணுமா. அடுத்த 20 வருஷம் பிள்ளைங்களை உருவாக்குறது நீங்கள் உங்கள் டயத்தை செலவிடணும். அப்போ தான் பிள்ளைங்க டெவலப் ஆகும். சுருதி அனுப்பில ஏஐ படிச்சுட்டு வர சொல்லணும். இவர் இன்னமும் தனக்கான அறிவு பசியே தீரலை. இவருக்கு தனக்கான ஸ்கேலை என்ன முடியலைன்னு சொல்லுவாங்க. நம்பியார் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாருமா, எம்எம் நம்பியார் ஐயா பேட்டில் சொல்லியிருப்பாரு, எம்ஜிஆர் அளவுக்கு எனக்கெல்லாம் புகழ் வந்திருந்தா நல்லா செத்து கூட போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். புகழை தாங்கிறதுக்கு ஒரு பெரிய வலிமை வேணும். எல்லாராலையும் புகழை தாங்க முடியாதுமா. புகழ் இருக்குல்ல, அது ஆளை கொண்டுரும். கண்டிப்பாக கொண்டுரும். ஜெயலலிதாவை பற்றி தவறான விமர்சனம் வச்சப்போ அவங்க சாகலையே. கடைசி 5 வருஷம் அவங்க மேலே வந்து நல்ல அபிப்பிராயம் எல்லோரும் வச்சாங்க. அப்போ தான் அவங்க இறந்து போனாங்க. தாங்க முடியாது அதை. எல்லாருமே பாருங்கள், இறந்தவங்க எல்லாரையும். இப்போ பவதாரணி இவ்வளோ சொன்னல, புகழ் வலிமையை தாங்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். எல்லாரும் புகழை தாங்க முடியாது. ஏன்னா புகழுக்கு வந்து அப்படி ஒரு பவர் உண்டு, கொண்டுருவங்களை. பாரதியார்லேருந்து எடுத்துங்க, எவ்வளோ பட்டுக்கோட்டை எடுத்துங்க, எல்லா கவிஞரும் எடுத்துங்க. யாராவது 40 வயசுக்கு மேலே இருந்திருக்காங்களா? புதுசாக இருக்குது சார் இது. இல்லை, நான் சொல்கிறது ரைட்டாக இருந்தால் ரைட்டுனுங்க. 40 வயசுக்கு மேலே யாராவது இருந்திருக்காங்களா? நான் சொன்னதில்ல. பெரிய உலகத்தாண்ட முசோலினி, ஹிட்லர் எவனுமே இல்லைம்மா. இருக்க முடியாது. அந்த உயரத்தை அடைஞ்சிருவாங்க, அந்த பீக்கை தொட்டுருவாங்க. அதுக்கு மேலே அவங்க இருக்க முடியாது. நேற்றுக்கு வரைக்கும் மனோஜை பற்றி யாராவது எங்காவது பேசியிருக்காங்களா? இன்றைக்கி அவங்க எல்லாம் அவங்க வீட்டு வேலைக்காரி சொல்கிறாங்க, நல்லவர் நல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. திறமசாலினி அவ்வளோ பேர் வந்தாங்கம்மா, இண்டஸ்ட்ரியே வந்துச்சுமா. அப்போ அங்கே வந்தவங்க மனோஜுக்கே யாரும் வரலம்மா, பாரதி ராஜாவுக்கும் வந்தாங்கம்மா. அப்போ உங்களுக்கான முகவரியே என்ன நீங்கள் அழிக்கலை, அப்புறம் எப்படி உங்கள் பிள்ளைங்க முகவரி எழுதும்? வாய்ப்புகளை வழங்கணுமா பிள்ளைங்கள்ட்ட? நான் ஒரு தகப்பான பிறகு தான் எனக்கு இந்த புரிதல் தெரியுது. நான் என் பிள்ளைகிட்ட நான் தோற்று போகணும். நான் தோற்று தான் போவேன். ஒரு செஸ் விளையாண்டா கூட நான் தோற்றுருவேன். எனக்கு விளையாட தெரியும். நான் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் ஜெயித்தவனா, அடித்தவன், ஸ்டேட் காம்படிஷன் வந்தவன். அன்றைக்கி காலகட்டம் என்னை தூக்கி விட முடியல, ஆள் இல்லை எங்கள் வீட்டில் என்னை தூக்குறதுக்கு. சார், இப்போல்லாம் பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கோர்சஸாக நடத்துகிறாங்க சார். அந்த காலத்தில் என்ன சொல்கிறது, இன்பில்டாக உனக்கு என்ன தெரியுமோ அதை கோர்ஸாக நடத்துகிறாமா? அதுதான் சார். இந்த கோர்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து இப்போது லேக் கணக்கில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி குழந்தைங்கிட்ட நடத்துக்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ் 2 பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணணும். அது இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், பேரண்டிங் தான் பேசிட்டு. அதுதான் சார். இப்போ அதெல்லாம் ஒரு கோர்ஸஸாகவே வந்துடுச்சு. இதெல்லாம் எப்படி சார், இதெல்லாம் முன்ன காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாமல், அதாவது ஒரு குழந்தைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு முதல் விஷயம்.
அதெல்லாம் எனக்கு தெரியாம 50 எப்படி வயசு சார் இவங்கெல்லாம் 50 வயசு எனக்கு 50 வயசு ஆனாலும் 60 வயசு ஆனாலும் எனக்குள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 1200 முறை வெளில வந்துட்டு போகுது. ஒரு குழந்தை ஒரு மனிதன்ட்டையும் உங்களுக்குள்ளேயும் எத்தனை டைம் வெளில வந்துட்டு போகுது? 1200 டைம்ஸ் வெளில வந்துட்டு போகும். ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வெளில வந்துட்டு போகும் அந்த குழந்தை. பாதி டைம் வெளில இந்த மைக்ரோ செகண்ட்ஸில் அவுட் ஆகிடும் அந்த குழந்தை. எல்லாருக்கிட்டையும் குழந்தைத்தனம் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பெரிய மனுஷத்தனம் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் அப்பாவித்தனம் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் ஏமாறுறத்தனம் இருக்கும், எல்லாமும் இருக்கும். இருந்தால் தான் நீ மனுஷனே. இல்லைன்னா ஷெட்யூல் ரோபோட்டு, திட்டமிட்டு வரையறுக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மென்பொருள் ஆகிடுவோம். மென்பொருளுக்கு தான் எதுவுமே தெரியாது, அறிவு இருக்காது, சொந்தமாக யூஸ் பண்ணால் தான் யூஸ் ஆகலைன்னா அப்படியே தான் இருக்கும் அது. அப்போ ஒரு பிள்ளைகிட்ட நீங்கள் வந்து ஒரு செஸ் விளையாடுறீங்களா, தோற்று போங்க. அந்த புள்ள வெற்றி பெற்றாதான் அவன் வர முடியும், சர்வே பண்ண முடியும். ஓவர் சுப்பீரியர் பவருக்கு சொல்ல வரல. அது பெரிய குழந்தை வளர்த்தல் என்பது மிகப்பெரிய ஆற்று, அது ஒரு பெரிய ஓவியம் சார். அந்த காலத்துல எல்லாம் வந்து எந்த கோர்ஸ் சார் போயிருப்பாங்க? இப்போ எல்லாருமே இந்த கோர்ஸ் கிளாஸஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணி குழந்தைய வளர்க்கறதுக்கு. அம்மா அந்த காலத்தில் எத்தனை பிள்ளைங்களோட பிறந்தோம் எல்லாரும் சொல்லுங்கள்? மினிமம் 3, நான் 3, மினிமம் 3, 4, 5, 8, 10, 12, 15 போயிருக்கு. டார்கெட் எங்கேயோ போயிருக்கு. அப்போ முழு நேரம் வேறு எதுவுமே டைம் பாஸ் கிடையாது, வேறு எதுவுமே ஒர்க் கிடையாதுமா. அப்போ வந்து இந்த டிவி லைட்டிங்ஸு உங்கள் பொழுதை போக்குறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அப்போ 6 மணி ஆகிட்டா தூங்கிடணும், கரண்ட் இருக்காது, டிவி இருக்காது, காலைல 6 மணிக்கு வேலைக்கு போயிடணும் விவசாயத்துக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டு அதை நல்லா வளர்க்கணும், அதை டீச் பண்ணு, இதை டீச் பண்ணு, அப்படியே பள்ளியோட வருது பிள்ளைய தூக்க கலக்கத்திலே தூக்கி அந்த உட்கார வைக்கிறாங்க, தூக்க கலத்திலே தூக்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ண முடியல குழந்தைங்கள. அதான் எல்கேஜி ப்ரீகேஜெல்லாம் வந்தது, அப்படி தான் வந்துச்சு. குழந்தைங்க உலகத்திலே மிகப்பெரிய படிப்பு தர்ற பின்லாந்து 8 வயசுலாம் 1வது சேர்க்குறான். பின்லாந்து தான் வேர்ல்டுலேயே கல்வியில் நம்பர் 1. அதிக பகுத்தறிவாளர் இருக்கும் நார்வே தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1. நார்வே பகுத்தறிவாளர்கள் அதிகம் இருக்கிற நாடு, கடவுள் மறுப்பு அதிகம் பேசுகிற நாடு நார்வே. அவன் தான் அதிக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கான். நம்மள்கிட்ட அந்த புரிதலே இல்லையாம்மா. அந்த பிள்ளைங்களுக்கு என்னம்மா, வெறும் பள்ளிக்கூடத்தில் வந்து புத்தகத்தில் உள்ளதை படிச்சுட்டு அந்த பிள்ளைய அறிவாளியாம்மா? தினசரி செய்தித்தாளை எத்தனை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்? பசியை எத்தனை பிள்ளைங்க உணர வச்சுருக்கோம்? பசி உணர வைக்க திணிச்சிக்கிட்டே இருக்காங்கம்மா. கூட கலக்கி பிள்ளைங்களுக்கு அவ்வளோலாம் கொடுக்கக்கூடாதுமா. 16, 17 வயசு வரைக்கும் வறுமையில் அடிப்பட்ட புள்ள 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துடும். அந்த ஆர்கன்ஸ் அதுக்கு ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம அப்படி இல்லை, திணிச்சு வியாதி தான் வரும். மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் குழந்தைங்க. எல்லா விஷயமும் தெரியணுமா. தோற்று போகணும் சொல்லியே கொடுத்து தோற்று போகிறதுனா என்னன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். தோல்வினா என்ன, வெற்றினா என்ன, உனக்கு இவ்வளோ விஷயம் கிடைச்சிருக்கு, இது பற்றியான விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எதையுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. குழந்தைங்கள்ட்ட செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சொல்லிக் கொடுங்க. நிறையா தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க அப்படியே யூடியூப்பில் கற்றுக்க போகுது, கூகுளில் போய் கற்றுக்க போகுது. நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், நல்லா இதமாக பதமாக சொல்லிக் கொடுத்துடலாம். முதல் விஷயம் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கான வாய்ப்பு ஓப்பனிங்கை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அவனை இந்த ஒரு வீட்டில் சொல்லுவாங்க, அவனை படிக்க வச்சுட்டேன், பார்த்துக்க படிக்க வச்சுட்டேன், ஐஏஎஸ் படிச்சிருக்கான், சம்பளம் வர்றதுக்கு மாத சம்பளம் இல்லாத துறைகள்மா. இதெல்லாம் வந்து மனோஜோட வழியாக என் மனநிலை தெரியும். நான்லாம் ஒரு மந்த்லி இன்கம் இல்லாதவன். மாதமான ஒரு சம்பளம் வருதில்ல, ஒரு 50,000, 1 லட்சம். சார் மனோஜ் அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்திருக்குமா சார்? எங்கேயுமே போய் நின்றுக்க முடியாதுமா, அவரால் கேட்க முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. அவருக்குன்னு பாரதிராஜ் அவர்கள் எதுவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டாரா சார்? அதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் சேர்த்து. பட் அவருக்குன்னு ஒரு அடையாளம் எங்கேயும் அடையாளம் தான்மா இங்கே. அம்மா பணம் காசெல்லாம் ஒரு சலிச்சு போகுமா ஒரு கட்டத்தில். நமக்கான அடையாளத்துக்கு தான் இங்கே எல்லாரும் மெனக்கறோம், போராடிட்டு இருக்கோம். ஆமாம், எதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட பிள்ளைகளாம் இன்னமும் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான்? இப்போ ரத்தன் டாட்டா இருக்காரு, வேர்ல்டுலேயே நம்பர் 1ன்னு வந்துட்ட பிறகு எதுக்கு இன்னும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு? இறந்த பிறகும் அந்த இடத்துல நிற்கணுங்கிறதுக்காக. சொந்த காலாலே நிற்கிறது பிரச்சனை இல்லை, நின்ன இடத்துல நிலச்சி நிற்கிறதுங்கிறது தான் இங்கே ஹீரோயிசமே. சொந்த காலில் எல்லோரும் நிற்கலாமா, நிலச்சி நிற்க முடியாது. அந்த பிரச்சனை டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் மனோஜ். இதை பற்றியான சிந்தனைகள் ஒரு நம்மளை விட அம்மஞ்சலிக்கு தேராதவன்லாம் நீங்கள் டாப்பில் போயிட்டாங்கிற ஃபீல் இருக்கும்மா. அந்த சர்ஜரி இப்போ அவர் பண்ணது கூட ரெக்கவர் ஆகலை அப்படின்றதுக்கு கொரோனா கூட காரணமாக சொல்கிறாங்களே சார். கொரோனா ஊசி போட்டது கூட அந்த மாதிரியான ஒரு காரணம் இருக்குன்னு அதை கொண்டு அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாத விஷயம். கொரோனா ஊசி போட்டவன்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னா கொரோனா ஊசி இவ்வளோ பேர் தப்பிச்சு இன்றைக்கி ஒரு இடையில ஒரு அலையே காணாமல் போயிட்டாங்கம்மா. எறும்பு சாரைகள் போயிட்டு நடுவில் ஒரு அலையே காணாமல் போயிட்டு. சயின்ஸ் பூர்வமாக நிரூபணம் இல்லாத விஷயத்தை எப்படி நம்ம டீச் பண்ண முடியும்? அது தப்பு. அது விஞ்ஞானம், மருத்துவம், அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் டிப்ரெஷன் இருந்திருக்குமா, அப்படியே பயங்கரமாக டிப்ரெஷன் அப்படியே இருந்திருப்பாங்க. கன்சியூம் ஆல்கஹால் பண்ணியிருப்பாங்க அதிகமாக. நிறையா இருக்குமா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு இறப்பு காரணிகள் என்பது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பற்றியான சிந்தனைகள். நம்மளை விட எந்த எள்ளளவும் தகுதி இல்லாத ஒருத்தன் முன்னேறி போகிறான், நம்மளால் முன்னேற முடியலங்களும் ஒரு வெறி வரும் பாருங்க.
அதெல்லாம் ரொம்ப ஜீரணிக்க முடியாதுமா அந்த வெறி. நிறைய பார்க்குறோம், நிறைய பெற்றோர்களை நான் பார்க்குறேன். எத்தனை முறை ஃபெயிலியர் ஆனப்பையும் காசு கொடுத்து மறுபடியும் அவனை பிஸ்னஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. தோற்று 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 எழும்புறாம்மா. இன்றைக்கி வந்து விஜய் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறான்னு சொன்னார்? 200 கோடியா ஒரு படத்துக்கு? எத்தனை கோடி அவங்க அப்பா லாஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா? எஸ் சந்திரசேகர், எஸ்ஏசி ஒரு படத்துக்கு ஒரு வீட்டை தங்குறாரு. விற்று விற்று எடுத்து 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 விஜயகாந்த் கூப்பிட்டு தம்பியா நடிக்க வச்சு, செந்தூர பாண்டி நடிக்க வச்சு, சாதாரணமாக உருவாக்கலாமா விஜய்? அவர் அவ்வளோ பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க. அது விட்டு 200 கோடி உச்ச நட்சத்திரமாக போயின்னு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்திருக்காரு. அப்போ அதை விட சீனியராக அவங்க அப்பா டைரக்டர் பாரதி ராஜா, என் உயிரினும் மேலான்னு சொல்கிற பாரதி ராஜா இருக்கார்ல, எல்லாம் கிராமத்து கதை. முதல்ல கேமராவை வெளில தூக்கிட்டு போனார் பாரதி ராஜா. செட்டுக்குள்ளே போட்டு ஸ்க்ரீனை இழுத்து கிடந்தாங்கம்மா இப்படி. இப்போ அது அபிநமாகி கிரீன் மேட்டா வந்திருக்கு இப்போ நம்ம கையில். ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு கிடந்தது தள்ளி விட்டு, போங்கடா நீங்களும் ஸ்க்ரீனா, நான் போகிறேன்டா தூக்கிக்கிட்டு தேரியை பார்க்க போயிட்டார். எடுத்த படம் பூரா அப்படியே மாஸ்டர் பீஸ்மா. அப்படியே மனோஜ் கிரியேஷன்ஸ் அந்த பையன் ஓடியாருவான் பாருங்க, அவர் தான் மனோஜ். வந்து தாஜ்மஹால் எடுத்தார்ல, ஒரு தோல்வி தானே ஆணுச்சு. அடுத்த படத்தை எடுக்க கொடுத்துருக்கணும்ல, இல்லை வேற யார்கிட்டையும் கொடுத்து படத்தை எடுக்க வச்சுருக்கணும். நம்ம பிள்ளைய, நம்ம பொண்டாட்டியை, நம்ம அப்பாவா அண்ணன் நடிக்க வைக்க முடியாதுமா. நமக்கு வெறியாகும். இது கூட மண்டையில வராது அவனுக்கு அப்படிங்கிற கோவம் வரும். மற்றவனா ஒரு ஆர்டிஸ்ட்டை பட்டுன்னு அடிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே அடித்தா என்ன ஆகும்? சொந்த ப்ரொடக்ஷன் அடிக்கக்குள்ள சரியாக நடிப்பும் வராது. நம்ம வீட்டு காசு தானே, நாளைக்கு எடுப்போம் வை அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீ வெளியில் போய் நடித்து வெளில வந்துருக்கணும். பாரதி ராஜாவை கொடுத்து 1000 பேர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகி, நீ வெற்றிமாறனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாருக்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவங்க தரமா கூப்பிட்டு என் பிள்ளைக்கு 2 படம் இருந்தானா எடுக்க போகிறாங்க. என்ன கெட்டு போச்சு? நான் பணம் வச்சுக்க, ஓ அவனுக்கு படம் எடுத்து 2 படம் எடுத்து விட, அவனுக்கு தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க. வழி நடத்தணுமா? ஒரு விஷயத்தில் தோத்துட்ட பிள்ளைங்க தோத்துட்டா உடனே தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. மறுபடியும் டெவலப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் ஒரு லெஜெண்ட் இயக்குனர் யார்? பாரதி ராஜா. அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கவங்களாம் எவ்வளோ தவம் கடந்தவங்களாம் இருக்கிறாங்க. நேற்று பார்த்தா அவ்வளோ டேரக்டர்ஸ்மா. வெற்றிமாறன் காரில் தான் போனார் பாரதி ராஜா. இறுதியாக நான் இருந்தேன் ஃபைனலாக. ஓகே, வெற்றிமாறன் காரில் தான் போனார். சீமான்லேருந்து வெற்றிமாரிலேருந்து எல்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க. களஞ்சியம் இருந்தார், எவ்வளோ இயக்குநர்களை பார்த்தேன். நம்ம பேரரசு வந்திருந்தார், சினேகன் இருந்தார், வைரமுத்தையா வந்தார். வைரமுத்தையோட தான் நான் உள்ளே போனேன். வைரமுத்தையா வந்திருந்தார். எல்லோரும் சும்மா வருவாங்க. அவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்கம்மா அவருடைய பாடல்களில். அதாவது அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் சிவப்பு ரோஜாக்கள்னு கமலை வச்சு ஒரு த்ரில்லர் கொடுக்க முடிஞ்சதுமா அவரால். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நீங்கள். அந்த படம் பயமாக இருக்கும். அந்த படம் அன்னைக்கு கொடி பிறகுதில் வந்து பாரதி ராஜா டப்பிங் வில்லன் வாய்ஸு. ஏமா ஆயுத எழுத்துல பாரதி ராஜா ஒரு அருமையான பொலிட்டீஷியன் வருவார்மா. ஆயுத எழுத்து படத்தில் சூர்யாவுக்கு நல்ல பொலிட்டீஷியன் ரோலாக வருவார். அவருக்குள்ள ஒரு நடிகன் தான் பெரிய அளவில் இருந்திருக்கான். அதோடு தான் உருவாக்கியிருக்காரு அவர் எல்லாரையும். அப்படிப்பட்ட இவ்வளோ பேரை உருவாக்கணும். எனக்கு வருத்தமே அதுதான். அந்த பையன் இறந்ததுலாம் எல்லாருக்கும் இறப்பு ஏற்கமா. நான் அதை ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிறவன். யார் இங்கே சாகலை சொல்லுங்கள்? எல்லோரும் சாக தான் போகிறோம். அவர் முன்னே சேர்த்துருக்காரு, நம்ம பின்ன சாகிறோம். சொல்லப்போனால் அவங்கள்ட்ட காசு பணமாவது இருக்குது, அவங்க பிள்ளைங்களாவது வளர்த்துக்க முடியும். எவ்வளோ பேர் நம்மலாம் அத்திரானத்தில் விட்டுட்டு போகிறோம்ல. அடுத்த வேலை என்ன செய்ய வராங்கன்னு தெரியாது, இறந்துடுறோம். மரணம் ரொம்ப யதார்த்தமானது, இயற்கையானது. மரணம் ரொம்ப அழகானது. வாழ்க்கையோட முற்றுப்புள்ளியில் சென்டென்ஸ் நல்லா இருக்காதுமா. ஆகியவை ஆகும் எனப்படும் அப்படின்னு முடிஞ்சாதான் முற்றுப்புள்ளி. ஃபுல் ஸ்டாப் ரொம்ப அழகானது. சில பேருக்கு சீக்கிரம் ஃபுல் ஸ்டாப் ஆகிடுது, கொஞ்சம் பேருக்கு பின்னாடி ஆகுது. இல்லை எனக்கு என்ன தெரியுமா பெரிய வருத்தம்? உலகத்திலேயே சொல்ல முடியாத கொடிது அன்பில்லா பெண்டின் கையால் உண்டுதல் கொடிது வருதில் அரிது மானிடவாய் பிறத்தல் அரிதுன்னு. சோகத்திலாம் சோகம், புத்திர சோகம். நம்ம நம்ம பிள்ளை செத்தா அதை விட பெரிய சோகம், அதை விட பெரிய ட்ராஜடி, அதை விட பெரிய சாபமான மனிதன் வேறு யாருமே இருக்க முடியாது. நமக்கு அதை விட பெரிய தண்டனையும் இந்த உலகத்தில் கிடையாது. நம்ம இருக்க உள்ள நம்ம பிள்ளைங்க இறந்துடக்கூடாது. அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. அதுதான் இயற்கையும் கூட, வயசு விஷயமா. சார், அப்போ ஒரு ஹெல்த்தில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, டிஎன்ஏ படி பார்த்தா அவங்க அப்பாவெல்லாம் 83 வயசு வரையும் இருக்காரு. அதோட ஜெனட்டிக்காவெல்லாம் அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் மருத்துவத்தில் சரியாக அவர் கவனம் இல்லாமல் இருந்திருக்கணும். மருத்துவத்தை நம்பணும், மெடிசன்ஸ் அது நமக்கு எகென்ஸ்டாக மாறிடும். ஏன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணாமல் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்த பரவாயில்ல, ஹார்ட் சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் வந்து மாரடைப்பில் இறக்குறாரு அப்படின்னா. மைக்கேல் ஜாக்சனை பற்றி உலகத்துக்கு எவ்வளோ தெரியும்னு தெரியல. ஆனால் தான் கூடவே 5 பேர் வச்சுருந்தாரு ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு, தனக்கு ஏதாவது ஒன்றுனா. ஆனால் அவர் ரொம்ப நாள் வாழலை. எவ்வளோ வாட்டி மூக்கெல்லாம் சர்ஜரி பண்ணி வருவார். அவர் ஆனால் ஜெயிக்கல, அது ரொம்ப நாள் இருக்கல. இந்த உடம்பு
இது இப்போ நான் தான் இந்த எக்ஸ்பெரின்னு சொல்லுவாங்களே எக்ஸ்பெரி. ஆமாம் சார். இப்போ இந்த டியூப்லைட்டும் இந்த டியூப்லைட்டும் ஒரே டேட்டில் வாங்குறீங்க. பட் இந்த டியூப்லைட் சீக்கிரம் கூட ஃபெயிலியர் ஆகலாம், அன்றைக்கே கூட ஃபியூஸ் போகலாம். ஸோ அந்த எக்ஸ்பெரிங்கிறது வந்து மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படும். இப்போ ஜெயலலிதா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து இறந்தாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஆர்கன் கொடுக்க யாரும் இங்கே நாட்டில் ஆள் இல்லையா? இல்லை உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் அவங்க கையில் இல்லாமல் இருந்தாங்களா? எல்லோரும் இருந்தாங்கல்ல. ஆனால் அந்த உடம்பு அவ்வளோதான் தாங்கும். அந்த மெட்டபாலிசத்துக்குன்னு ஒரு எக்ஸ்பயர் இருக்குது. இந்த கண்ணுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அப்புறம் கண்ணாடி போடுவோம், அப்புறம் அது தானாக ஃபெயிலியர் ஆகிடும். பல்லு இருக்குல்ல, இந்த பல்லு எப்படி தானாக விழுந்துருது? நம்ம உடம்புல சின்ன பிள்ளைலேருந்து இருக்குது. சரி, கால்சியம் கட்டிது, கடிச்சு உடைக்கலாம் முடியாது, அம்மியில் போட்டு அரைக்க முடியாது. ஆனால் அந்த பல்லு கைண்டு விழுந்துருது. காது செவி தானாக குறையுது, ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிருது. எல்லா உறுப்பும் மைனஸில் தானே போகுது. தூண்டு ஒரு நீர் தாரையில் உருவானவன் தான் நம்ம இந்த மனுஷன். தூண்டு பனித்துளி மேலே உள்ள அருகம்புல் மேலே உள்ள பனித்துளி தான் ஒரு மனிதன், ஹியூமன் பாடி. இதுதான் கண் வச்சு மூக்கு வச்சு கலர் வச்சு. இந்த கோழி முட்டை இருக்குல்ல, அது பொறிக்குது இல்லை, அந்த கோழியை பார்த்துருக்கீங்களா? பல கலரில் இருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? மயில் குஞ்சு எப்படி இருக்குது, பல கலரில் வருது இல்லை மயில், ஆச்சரியமாக இருக்குல்ல இதெல்லாம். அதுமாரி தான் மனிதனுமா, தூண்டில் வச்சு இந்த வாய்ஸ் வரையும் வச்சு எப்படி நம்ம பிறக்கிறோம். 9 மாதம் 9 நிமிஷம் 9 மணி நேரத்தில் வெளில வந்துடுறோம்ல. வெளியில் வந்த வேகத்தில் கத்திக்கிட்டே வர்றோம்ல, வயிற்றுக்குள்ளே கத்தவே இல்லை. நம்ம எங்கே சாப்பாடு போச்சு, எங்கே எல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் வியக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குமா. நம்ம உடம்பை நம்மளை வேர்த்து பாருங்களேன். உயரே இல்லைம்மா, நான் பேசிக்கிட்டு இருக்கோம் பாரு ஃபோனில், உயரே இல்லைங்க, ரெக்கார்டிங் பண்ணுது, இப்படி அங்கே இருந்து நம்மளை பதிவு பண்ணுது. இதெல்லாம் எல்லாமே ஆச்சரியம் தானே. ஃபைன் சார். அதனால அவருடைய ஹெல்த் கான்சியஸ் இப்போ நம்மளை விட அவங்களாம் டயட்டீஷியன்லாம் இருந்திருப்பாங்க. இப்போ நம்மள்ட்டலாம் டயட்டீஷியன் இல்லை, அவங்க டயட்டீஷியன்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் நினச்சா உடனே ஒரு வெளிநாடு போயிட்டு வர முடியும், ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன் போயிட்டு வர முடியும். ஆனால் எந்த வேலையுமே இல்லாமல் இருந்தால் நமக்கு ஆயுள் குறையும். அதுவும் உண்மைதான் போல இருக்குது. வேலையே இல்லை, 3 வேளை சாப்பாடு. ஒருத்தனை சாவடிக்கணும்னா அவன் வேலையே சொல்லக்கூடாது. 3 வேளை சாப்பாடு, அவனை எழுப்பு விடாமல் கேட்டதெல்லாம் ஆக்கி போடணும். பார்த்தா சீக்கிரம் செத்துருவான் அவன். வேலை இருந்துக்கிட்டே, கமிட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்தாலும் பிரெயின் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நவுந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம் அவருக்கு. எதுலேயுமே பல இதில் சர்வே பண்ண நினச்சிருக்கலாம், சிவப்பு ரோஜாக்கள் எடுக்கணும் அது இதுன்னு. எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அவருக்கு என்ன ப்ரெஷரோ, அவருக்கு என்ன அவருடைய ப்ரெஷர் தான்மா, எல்லாமே ஒரு மன அழுத்தம் தானம்மா. உண்மையாவே சார். நீங்களும் பர்சனலாக அங்கே போய் நின்று பார்த்துட்டு இருந்ததுனால இன்னும் அந்த அங்கே போய் பார்க்கக்குள்ள அவர் பாரதிராஜாவுடைய மனநிலை அந்த எனக்கு அது நல்லா உணர முடிஞ்சுது. அதை அந்த புத்திர சோகத்துற வலி எப்படி இருக்கும், எல்லாரையும் பார்க்குறாருல, எல்லாரும் அந்த ஒத்த வயசில் நிற்கக்குள்ள அது ஒரு மாதிரி இருக்குமா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த நிலை, அவரோட நிலை ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு விமர்சனத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இறந்த பிறகு என்ன விமர்சனம், அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி சார். நன்றி.